சங்கீதங்களின் புஸ்தகம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். மலைகள் எந்த இயற்கை பேராபத்துக்கள் வந்தாலும் அசையாமல் நிலைத்திருக்கிறதைப் போல தேவனை விசுவாசிக்கிற மக்களும் அசைக்கப்படுவதில்லை. தேவன் நம்மை நாட்டியிருக்கிற ஸ்தானங்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் முதலானவற்றிலிருந்து நம்மை தள்ளிவிட அல்லது அனுபவிக்கக்கூடாதபடி நம்மை தகர்த்து போட நினைக்கிற எல்லா போராட்டங்கள் நடுவிலும் தேவன் நம்மை என்றென்றைக்கும் அசையாமல் நிற்கிற சீயோன் மலையைப் போல் நிறுத்துவார். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, தானியேலை ராஜா ராஜ்யபாரம் முழுமைக்கும் அதிகாரியாய் ஏற்படுத்த நினைத்தான். பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜா ஏற்படுத்த மனதாயிருந்த ஸ்தானத்தை விட்டு தானியேலை தகர்த்து போட முகாந்திரம் தேடினார்கள். தானியேல் 3 வேளையும் தவறாமல் ஜெபிக்கிற மனுஷன் என்று கண்டு 30 நாட்கள் வரையிலும் ராஜாவை தவிர தேவனிடமோ மனுஷனிடமோ எந்த காரியத்தையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்று அரசாணை இயற்றி ராஜாவை கையெழுத்திடும்படி செய்தார்கள். பத்திரத்திற்கு கையெழுத்திடப்பட்டதை தானியேல் அறிந்தும் எப்பொழுதும் போல தேவ சமூகத்தில் அவன் ஜெபித்தான். தானியேல் மேல் குற்றம் சாட்டி சிங்கக்கவியில் தூக்கி போட்டவர்கள் ராஜ்யபாரம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டிய மனிதனை நாம் அழித்து விட்டோம் என்று எண்ணினார்கள். அவனை தகர்த்து போட்டுவிட்டோம் என்று தங்கள் இருதயத்தில் சிந்தித்தார்கள். ஆனால் தானியேலோ தேவன் பேரில் விசுவாசமாயிருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ஏற்படுத்தியிருக்கிற ஸ்தானத்திலிருந்து தேவன் நமக்காக கட்டளையிட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க கூடாதபடிக்கு நம்மை தகர்த்து போட, நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்க நினைக்கிற எல்லா சக்திகளுக்கு முன்னதாகவும் தேவன் நம்மை சீயோன் பர்வதத்தை போல் நிறுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்போம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். இந்த வார்த்தைகளின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி அவருடைய நல்ல நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல் தங்குவதாக. ஆமேன்.